லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், லஞ்ச் பாக்ஸும் காலியாகணும். ரொம்ப சிம்பிளா, டேஸ்ட் அதிகமா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்லிக் எக் ரைஸ் பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜார்ல 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வரளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வரளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து இதை குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு 3 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வரளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண பூண்டு மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி, அது வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு ஸ்மெல் எல்லாமே போயிடும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய செய்றீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட முட்டை எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மசாலாலேயே உப்பு சேர்த்ததுனால அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. முட்டை வந்து ஒரு 90% நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ வேக வச்ச ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற டைம்ல இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ஒரு முட்டை பொரிச்சு இந்த மாதிரி கொடுங்க, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப எம்மியான கார்லிக் எக் ரைஸ் தயாராயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.